guys, இது BTS Tamil Army. Hey my dear Army friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? All good. Today, BTS ஓட லீடர் மிஸ்டர் கிம் நாம் ஜூன் அவரோட லீடர்ஷிப்ல இருந்து விலக போறாரு. BTS மெம்பர்ஸ்குள்ளேயே நிறைய ப்ராப்ளங்கள் இருந்துட்டு இருக்கு. இப்படியே இந்த குரூப் கண்டினியூ ஆகுறதுக்கு இது டிஸ்பேண்ட் ஆகுறதே பெட்டர் அப்படின்னு சொல்லி பிடிஎஸ் லீடர் ஆருமே அவரோட வேவர் லைவ்ல ஓப்பனா சொல்லியிருந்தாரு. அதோட சேர்ந்து அவரோட ஹெல்த் இஷ்யூஸ் இப்போ அதிகமாயிட்டு இருக்கு. கொரியால நிறைய பிடிஎஸ் ஃபேன்ஸ் கிளப்ல இருந்து ஃபேன்ஸ் வந்து வெளியேறிட்டு இருக்காங்க. இதுதான் ஃபிளாஷ் நியூஸா இப்போ போயிட்டு இருக்கு. பிடிஎஸ் டிஸ்பேண்ட் ஆக போறாங்க, அதை அவங்களே அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்ற நியூஸ் இப்போ அதிகமாக ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஆரமோட வேவர்ஸ் லைவ் இப்பயே சொல்லிடுறேன், இந்த லைவ்ல சொல்லக்கூடிய எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து கிடையாது. ஆரம் என்ன சொன்னாரோ அதுதான் நான் டிரான்ஸ்லேட் பண்ண போறேன். ஓகே, ஆரமோட லைவ் ஸ்டார்ட் ஆச்சு. ஆரம் ஸ்டார்ட் ஆகும் போதே கொஞ்சம் டென்ஸ்டா ரொம்ப வரீடாவே தான் இருந்துட்டு இருந்தாரு, கொஞ்சம் கோவமா இருக்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருந்தாரு. அதே நேரத்தில் நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்தது. ஸோ ஆரம் சொன்னாரு இது குரூப் நோட்டிஃபிகேஷன். ஸோ நான் டைரக்டாகவே சொல்கிறேன், குரூப் நோட்டிஃபிகேஷனை இப்போ ஆஃப் பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி குரூப் நோட்டிஃபிகேஷனே அவர் ஆஃப் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் தொடர்ந்து ஃபோனை செட் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு வழியாக செட் பண்ணி முடிச்சாரு. நான் ஸ்டுடியோலேருந்து தான் வந்திருக்கேன், நான் மேக்கப் பண்ணியிருக்கேன், என்னோட ஹேரை நல்லா செட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்துட்டு இருக்கு, அதனால தான் இந்த லைவை நான் ஆன் பண்ணிட்டேன். ஹலோ எவ்ரிவன், டிரான்ஸ்லேட்லாம் நல்லா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு சில ஃபேன்ஸ் ஆர்மிஸ் என்கிட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இந்த லைவ்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட வார்த்தைகளை நான் கொஞ்சம் கிளியராக கவனமாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் என்னால் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்ல முடியாது. கான்ட்ரவர்சியை பற்றி நான் சொல்ல முடியாது, அதை பற்றி பேச முடியாது. பேசுகிற இடத்துலையும் நான் இல்லை, எனக்கு அந்த அதிகாரமும் எனக்கு இல்லை. நான் எதை பற்றியுமே பேச முடியாத இடத்துல இருந்துட்டு இருக்கேன். பட் என்னோட டீமை நான் எப்பவும் ரெப்ரசன்டேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் ஒரு தனி நபர், என்கிட்ட நிறைய குறைகள் இருந்துட்டு இருக்கு. ஆனாலும் சரி, நான் சொல்ல முடிஞ்ச அளவுக்கு நான் விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம். பட் என்னோட குரூப்பை பற்றி நான் எதுவுமே சொல்ல முடியாது. நான் ஒரு தனி நபராக தான் இதை பேசுகிறேன். என்னோட ஜாபை நான் தொடர்ந்து செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஐ மீன் அவரோட லீடர்ஷிப்பை தொடர்ந்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் சொன்னாரு 2017 இருந்து பிடிஎஸ் நான் பொறுப்பாக நடத்திட்டு இருக்கேன். பட் இப்போ எல்லாமே மாறி போயிடுச்சு. ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட அடையாளங்களோட இருந்துட்டு இருக்காங்க, சொந்த விருப்பு வெறுப்புகளோட இருந்துட்டு இருக்காங்க. நான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு தெரியும்ல, இந்த குரூப் ஆல்ரெடி டிஸ்பேண்ட் ஆகிற நிலைமையில இருந்துட்டு இருந்துச்சு, ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. நான் இப்படி லைவ்ல ஓப்பனாக பேச முடியாது, நிறைய விஷயங்கள் இருந்துட்டு இருக்கு. இப்போ நாங்கள் எல்லாருமே ஒன்றா செயல்பட்டு இருக்கோம். எனக்கு இதை நினச்சி தேங்க்ஃபுல்லாக தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ கூட நான் மெம்பர்ஸ் கூட இருந்துட்டு தான் வரேன். நிறைய ஷூட்டிங் பண்ணோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். மெம்பர்ஸ் கூட ஷூட்டிங் பண்ணுறது நல்லா தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நான் ரொம்பவே அதிர்ஷ்டசாலி, இது மாதிரி ஒரு ஜாபை நான் தேர்ந்தெடுத்து இருக்கிறதுக்கு எப்பவும் அட்டென்ஷன் கிடைச்சிட்டு இருக்கு. பட் இது கொஞ்சம் நேச்சர், இது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் இதுக்கு நாங்கள் பழகிட்டு தான் ஆகணும். நான் லீடர் தான், பட் எல்லாத்தையும் நான் எல்லாருக்காகவும் வந்து சொல்லிட்டு இருக்க முடியாது. இது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஓகே, இதுல இருந்து தான் லீடர் ஆரம் அவரோட லீடர்ஷிப்பை விட போறாரு அப்படின்ற நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் அவர் நிறைய ஃப்ராங்கா வேற ஓப்பனாவே பேசியிருந்தாரு, மெம்பர்ஸை பத்தியும் சரி, பிடிஎஸ் ஃபேன்ஸை பற்றியும் சரி. நெக்ஸ்ட் அவர் சொன்னார், என்கிட்ட நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க 2025 செகண்ட் ஆஃப் நீ வேஸ்ட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாமே முன்னாடி இருந்தது போல இல்லை, இருக்கவும் முடியாது, எல்லாமே மாறிடுச்சு. நான் உங்ககிட்ட சொல்லி வருத்தப்பட வைக்க விரும்பலை. நான் நார்மல் தான் அப்படின்னு சொல்லவும் முடியாது, ஏன்னா நான் நார்மலாக காட்டிக்க என்கிட்ட எதுவுமே இல்லை. 2025 நான் வீணாக்கலை. நான் தனிப்பட்ட இதுவாக சொல்கிறேன், நான் எதையுமே வீண் செய்ய விரும்பலை. நான் எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் ஈடுபட்டேன், நான் எல்லாத்தையும் செய்ய தான் விரும்பிட்டு இருந்தேன். பட் ஆர்மிஸ் நிறைய இருக்கு, நான் சொல்ல விரும்பல. அது அப்படிப்பட்ட காரணங்களா இருந்துட்டு இருக்கு. நாங்க எதையுமே செய்யக்கூடாது அப்படின்னு கிடையாது, நாங்க தள்ளி போடணும் அப்படின்னு கிடையாது. பட் அது உங்களுக்கு கட்டாயமா இருந்தது. எனக்கு அதிகாரம் இல்லை, நான் எல்லாத்தையும் சொல்றதுக்கோ செய்யற இடத்துலயோ நான் இல்லை. என்னோட கான்செப்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க. அக்டோபர்ல தான் லாஸ்டா கான்செப்ட் நடந்தது. அது நடந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பட் கான்செப்ட் நடத்தணும் அப்படின்றது என்னோட விருப்பமா தான் இருந்தது. பட் அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதோட சேர்ந்து நிறைய பிராக்டிஸ் தேவை, நிறைய விஷயங்கள் மாறியும் போயிடுச்சு. ஒரு கான்செப்ட் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய டைம் தேவை, எல்லாத்தையும் சீக்கிரமா செஞ்சிட முடியாது, அது அவ்வளோ ஈஸி கிடையாது. இதுவும் என்னோட தனிப்பட்ட கருத்து தான். நான் ரொம்ப ப்ரெஷரா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். மற்றவங்களை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா நான் தயாராக தான் இருந்துட்டு இருந்தேன். நான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாகவும் இருந்துட்டு இருக்கேன். அதே நேரத்தில் எனக்கு தூக்கம் ப்ராப்ளமும் இருந்துட்டு இருக்கு. திரும்பவும் அது வந்துடுச்சு. 1 மந்த்தா என்னோட தூக்கம் இல்லாமல் இருந்துட்டு இருக்கு. நான் டாக்டரை விசிட் பண்ணேன், நான் மெடிசன் கொஞ்சம் மாற்றணும், நான் திரும்பியும் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம் சொல்லியிருந்தாரு. ஓ மை காட், சீரியஸா ஆரம் இதுக்கு முன்னாடி நான் ஒரு தனி நபர் அப்படின்னு மென்ஷன் பண்ணதே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆரம் இப்படி மென்ஷன் பண்றது, நான் ஒரு தனி நபர், எல்லாருக்காகவும் பேச முடியாது அப்படின்றது. அதே நேரத்தில் அவரோட தூக்கம் இன்மை பிரச்சனை. கைஸ், இது அவரோட மிலிட்டரி சர்வீஸ்ல இருந்து தான் ஆரம்பிச்சுது. அங்கே அவர் ரொம்பவே இதெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ திரும்பவும் அவருக்கு தூக்கம் பிரச்சனை வந்திருக்கு. ஸோ அதனால அவர் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்துட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் திரும்ப ஆரம்பிச்சது, நான் எதையுமே ஃப்ராங்கா உங்ககிட்ட சொல்ல முடியாது. நான் சொல்லணும் ஆசைப்படுறேன், பட் இருந்தாலும் சொல்ல முடியாது. நான் ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன்.
ஆனால் நிறைய ரீசன் வந்துட்டே இருக்கு. முன்ன மாதிரி இல்லை, அது வருத்தமாக தான் இருக்கு. நான் உங்களை அப்செட் பண்ணவும் விரும்பலை. இதை பற்றி நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பட்டு நீங்கள் ரொம்பவே அப்செட் ஆகிருப்பீங்க. இதை கேட்ட பிறகு ரொம்ப டிசப்பாயிண்டாக ஃபீல் பண்ணுவீங்க. இதை கேட்ட பிறகு உங்கள் மண்டைக்குள்ளே நிறைய விஷயங்கள் ஓடும். பட்டு இது நான் என்னோட தனிப்பட்ட விஷயமா தான் நான் இதை பேசிகிட்டு இருக்கேன். என்னால் நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாது காய்ஸ். எனக்கு தெரியும் காய்ஸ், நான் உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. குரூப் டெபியூ ஆன போது இருந்த அந்த குரூப் இப்போ இல்லை. நான் எதையுமே கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. என்னை பற்றி மட்டும்தான் எனக்கு தெரியும். நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கம்பெனி கீழே ஒர்க் பண்ற ஒரு ஸ்டாஃபாக தான் இருந்துட்டு இருக்கேன். என்கிட்டயும் நிறைய குறைகள் இருக்கு. இப்போவும் என்னால் தூங்க முடியல. எனக்கு நிறைய கோவங்கள் வருது. என்னால் என்னையே ஒழுங்காக பார்த்துக்க முடியல. என்னால் என்னை மேனேஜ் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது என்னால் என்னையும் பார்த்துக்கிட்டு குரூப்பையும் எப்படி பார்த்துக்க முடியும்? நல்ல வேலையா இப்போது ஆல்பம் ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிடுச்சு. என்னால் எப்போவும் நம்மளோட மெம்பர்ஸ் கூட இருக்கிறத நாங்கள் ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணிட்டு இருக்கவே முடியாது. எனக்கு புரியல. எல்லாமே மாறிடுச்சு. நாங்களும் மாறிட்டோம். எனக்கு தெரியும் நீங்களும் மாறிட்டீங்க. இப்படியே இது கண்டினியூ ஆகுது அப்படின்னா இந்த குரூப் இருக்கிறத விட டிஸ்பேண்ட் ஆகுறதே பெட்டர் தான். ஓ நோ, நெக்ஸ்ட் அவர் சொன்னார். இதை பற்றி நாங்கள் நிறையவே யோசிச்சுட்டு இருக்கோம். அதே நேரத்தில் நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கோம் அப்படின்னா மெம்பர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அன்பும் நீங்களும் தான் காரணமாக இருந்துட்டு இருக்கீங்க. அதே நேரத்தில் இதை இப்படியே முடிக்க முடியாது, இப்படியே விட்டுடவும் முடியாது, இப்படியே டிஸ்பேண்ட் ஆகவும் முடியாது. குரூப் இப்படி ஆகிறத நாங்கள் யாருமே விரும்பலை. எங்களோட லைஃப் கொஞ்சம் மாறிடுச்சு, நிறையவே மாறிடுச்சு. நிறைய பேர் பிஸியாக ஆகிட்டாங்க. பட் மற்றவங்க ரொம்பவே ஜாலியாக இருந்துட்டு இருக்காங்க. ஹோபி எல்லாருமே அவங்களோட லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாலியாக இருந்துட்டு தான் இருக்காங்க. நாங்கள் பார்க்கும்போது ஒன்றா மீட் பண்ணும்போது நார்மலாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறோம். ஆனால் எனக்கு தெரியல, நீங்கள் ரொம்ப அப்செட் ஆகிடுவீங்க, டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துட்டு இருக்கும். நீங்கள் எங்களுக்காக நிறையவே காத்துட்டு இருந்தீங்க. எங்களுக்கு புரியுது. ஐம் சாரி ஆர்மி. நான் உங்களோட நம்பிக்கையை குறைக்க விரும்பலை. என் மேலே நிறைய குறைகள் இருந்துட்டு இருக்கு. நான் இதை பற்றி ஒரு டைரி கூட எழுதிட்டு இருக்கேன். என்கிட்ட நிறைய கம்மியான விஷயங்கள் இருந்துட்டு இருக்கு. நான் ஓவர் திங்கிங் கூட பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட மெம்பர்ஸ் என் கூட நான் நல்லவனாக இருக்கிறதுக்கு நிறைய உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் என்னோட பர்சனல் லைஃப்லையும் நிறைய ப்ராப்ளங்கள் போயிட்டு இருக்கு. பின்னாடி நிறைய ப்ராப்ளங்கள் போயிட்டு இருக்கு. நான் அந்த மனுஷன் தான். உங்களோட முன்னாடி ஸ்டேஜில் நின்றுட்டு நிறைய லெக்சர் கொடுப்பேன். இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், முயற்சி பண்ணுங்க, எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் டுடே பாருங்க, நான் உங்களையே டிமோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரியுது இந்த லைவ் முடிஞ்ச பிறகு எஃபெக்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு எனக்கு தெரியல. எங்களை வெறுக்கிறவங்க எப்பவும் வெறுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. நான் என்ன பண்ணாலும் அவங்க என்னை வெறுத்திருக்க தான் போறாங்க. நான் என்ன நல்லது செஞ்சாலும் சரி, புரிய வச்சாலும் சரி, அவங்க என்னை எப்பவும் வெறுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நான் என்ன நல்லது செஞ்சாலும் அவங்க சொல்லுவாங்க, நான் நல்லவன் மாதிரி காட்டிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் சொல்லிட்டு இருப்பாங்க. என்னை வெறுக்கிறவங்க எப்பவும் வெறுத்துக்கிட்டு தான் இருக்க போகிறாங்க. ஐ மீன் கொரியன் ஃபேன்ஸ் கிளப்பை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. எஸ், நிறைய பேர் தெளிவாகவே சொல்லிட்டு இருக்காங்க குரூப் டிஸ்பேண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் ஒன்றா இருக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்கீங்க, ஆனால் ஒன்றா இல்லை, எல்லாம் தனித்தனியாக இருந்துட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த குரூப் இன்னும் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னே சொல்லிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டாக மாமாவா ஷோலையும் இது நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ இந்த முறை நான் மாமாவா ஷோ பற்றி பேசும்போதும் பிடிஎஸ்க்கு இதில் நிறைய ஏமாற்றங்கள் இருக்குது அப்படின்னு பேசியிருந்தேன். அதே நேரத்தில் இங்கே கம்பேரிசன் அதிகமாயிட்டு இருக்கு. மெம்பர்ஸ்குள்ளே கம்பேரிசன் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சில ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தொடர்ந்து இதை சொல்லிட்டு இருக்காங்க. பிடிஎஸ் ஆரம்க்கு இந்த லீடர்ஷிப்பில் எந்த ஒரு தகுதியுமே கிடையாது, அவர் கொண்டு போகிறதுக்கு அவருக்கு தகுதியே கிடையாது. ஏன்னா தொடர்ந்து ஜேகே அண்ட் ஜிமின் இவங்களாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஆல்பம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கு. ஜே ஹோப், ஜின், சுகா இவங்களோட வேர்ல்ட் டூரும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் ஆரம் அண்ட் வி இவங்களோட ஆல்பம் சரியாக போகலை. அதுவும் குறிப்பாக ஆரமோட ஆல்பம் சரியாக சக்ஸஸ் ஆகலை. ஸோ ஆரம் ரொம்ப கம்மியாக இருந்துட்டு இருக்காரு. ஸோ லீடராக இருக்கிறதுக்கு அவருக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கொரியன் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. சீரியஸாக இது ஓப்பனாகவே நடந்துட்டு இருக்கு. கொரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஸை வெறுத்துட்டு இருக்காங்க, இன்னமும் வெறுத்துட்டு இருக்காங்க. பிடிஎஸ் இவ்வளோ ப்ரூவ் பண்ண பிறகும், பிடிஎஸ்ஸால் கொரியாவுக்கு இவ்வளோ நன்மைகள் நடந்த பிறகும், அவங்களோட எக்கனாமிக்கில் பெரிய முன்னேற்றம் அடைஞ்ச பிறகும் இன்னமும் பிடிஎஸை நிறைய பேர் வெறுத்துட்டு இருக்காங்க. அதுவும் தொடர்ந்து ஆரம்ப மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டாக ஆரம் அந்த வேவர்ஸ் லைவ்லையும் இதை பற்றி சொல்லியிருந்தார். ஹேட் கமெண்ட்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போவும் ஆரம் இதை தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அவரை வெறுக்கிறவங்க அதிகமாக ஹேட் கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அதுவும் கம்பேர் பண்ணி காட்டி, லீடரை விட அவங்க கீழே இருக்கவங்க எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, லீடர் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. அதனால தான் ஆரம் இவ்வளோ வரீடாக பேசிகிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் சொன்னார், என்னோட கை ரொம்ப சில்லுன்னு ஆயிடுச்சு.
நான் சொன்னது நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தோணும். நாங்க எப்படி இப்படி செய்யலாம், ஏன் இப்படி செய்யணும் அப்படின்னு கூட உங்க எல்லாருக்குமே தோணும். ஆர்மிஸ் எங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருந்துட்டு இருக்கு, அதை என்னால சொல்ல முடியாது. எக்ஸாம்பிளுக்கு எங்களோட கான்செப்ட் அது 1 hour ஆகட்டும், அதுக்கு குறைவாகவே ஆகட்டும், நிறைய வியூஸ் வரல அப்படின்னா, ட்ரெண்ட் ஆகல அப்படின்னா, ஹார்ட் ஒர்க்கை கொடுத்துட்டு இதுக்கப்புறம் ஸ்டேஜ் கையில தான் இருக்கு அப்படின்னு விட்டுடுவேன். நான் திரும்பவும் சொல்றேன், எல்லாருமே மாறிட்டாங்க. முன்ன இருந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாரோட மைண்டும் மாறிடுச்சு. நானும் மாறிட்டேன். நான் இப்போ டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாரும் மாறும்போது நானும் மாறி தான் ஆகணும். எனக்கு 32 33 வயசு ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் நான் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் என்னோட டிசிஷன் நான் எடுத்துட்டேன். கண்டிப்பாக நானும் மாறி தான் ஆகணும். நான் நவம்பர் மாதத்துலேருந்தே நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். மெம்பர்ஸ் எல்லாரும் அதுக்கு அப்புறமேட்டு தான் வந்தாங்க. பட் அவங்க எல்லாருமே பெஸ்ட்டாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நான் கம்மியாக தான் இருந்துட்டு இருக்கேன். பட் நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னோட லைஃப்ல எப்பவும் நான் முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். நான் இப்பவும் நிறைய ஹார்ட் ஒர்க் செய்வேன். நான் நிறைய முயற்சி செய்வேன். கண்டிப்பா எங்களை விட்டு போனவங்க எல்லாருமே எங்க கிட்ட திரும்பி வருவாங்க. நான் முயற்சி பண்றதுனாலேயே அவங்க கண்டிப்பா திரும்பி வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஓ மை காட், இப்ப தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆரம் எதை பத்தி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. கொரியால நிறைய ஃபேன்ஸ். நாங்கள் ஃபேன்ஸ் இப்போ நாங்கள் வந்து ஃபேன்ஸ் கிடையாது, நாங்கள் வந்து பிடிஎஸ் விட்டு விலகி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆரம் லீடர்ஷிப்பில் இருக்கிறதுக்கு தகுதியானவர் கிடையாது, மற்ற மெம்பர்ஸ் தனியாகவே வந்து செயல்படலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் ஆரம் சொல்கிறாரு அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாரா, ஏன்னா அப்போதான் போனவங்க எல்லாரும் திரும்பி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதை ஹோப் பண்ணவே இல்லை, இப்படி ஒரு வேர்ட் ஆரம் வாயிலேருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஆரம் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு. ஏன்னா தியாங்க பத்தி நிறைய கமெண்ட் வந்தது. ஸோ ஆரம் ரொம்ப ஸ்ட்ரைட்டா சொன்னாரு, இது என்னோட லைஃப், இதுல நீங்க அதர் மெம்பர்ஸை தேடாதீங்க. அவங்கக்கிட்ட தனியா ஃபோன் இருந்துட்டு இருக்கு, அவங்களுக்கு பேசணும் அப்படின்னா அவங்க லைவ் வர போறாங்க, நீங்க அவங்கள அங்க பாருங்க. இதுக்கு அர்த்தம் நான் பிடிஎஸ் விடுறேன் அப்படின்னு கிடையாது. அதே நேரத்தில் நான் பிடிஎஸ்ல தொடர்றேன் அப்படின்னும் ஓகே. நெக்ஸ்ட் இயருக்காக காத்திருப்போம். நாங்களும் எல்லாத்துக்காகவும் காத்திருக்கேன். ஐ எம் ஸோ சாரி ஆர் மீஸ், நான் உங்களை டிமோட்டிவேட் பண்ணிட்டேன், உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன், அதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. இந்த டே எப்பவும் திரும்பி வரக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நானா உங்கள் மேலே நான் எப்பவும் அன்பாக தான் இருந்துட்டு இருக்கேன், எப்பவும் அன்பாக இருப்பேன். ஓகே, நான் இப்போ எக்ஸசைஸ் பண்ணணும், அதனால பாய். ஸோ இந்த லைவை ஃபுல்லாக பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெளிவாக தெரியுது ஆரம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துட்டு இருக்காரு. அவரோட ஹெல்த் ப்ராப்ளம் இருந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் கொரியால ஃபேன்ஸ் அப்படின்ற பேரில் நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் மெம்பர்ஸ்குள்ளேயும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றது ஆரம் பேசும்போது நல்லா தெளிவாக தெரியுது. பட் ஆரம் இதையும் சொல்லியிருந்தாரு, நான் ஒரு நல்ல மனுஷனாக இருக்கிறதுக்கு என்னோட மெம்பர்ஸ் எனக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க, நாங்கள் ஒன்றா இருக்கிறதுக்கு எங்களோடக்குள்ளே இருக்கிற அன்பு தான் காரணமாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ஹோப் அதே அன்பு தொடர்ந்து பிடிஎஸ் ஒன்றா வச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். வாட் அபவுட் யூ? நீங்க இந்த லைவை பார்த்த பிறகு நீங்க என்னென்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கண்டிப்பா என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, எனிவேஸ் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பை பை பை.